தமிழக நலனுக்காகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சோதனைக்கு பயந்து முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொண்டார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, அரசுடன் நாட்டின் நலன் கருதி ஒத்துழைப்பது என்பது வேறு என்ற வகையில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். மிரட்டலுக்கு அடிபணிந்து கட்சியை அடமானம் வைக்கும் வழக்கம் நம்மை விமர்சனம் செய்பவர்களின் தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது. ஆனால் நமக்கோ மாநில உரிமையே முதன்மையானதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆதரவு, எதிர்ப்பு என எதுவாயினும் தன்னிலையில் உறுதியாக இருக்கும் இயக்கம் திமுக என இந்திரா காந்தியை சொல்லியுள்ளார் என்றும், தன்னுடைய டெல்லி பயணம் பற்றி கற்பனை சிறகுகளை பறக்கவிட்டு அரசியல் எதிரிகள் அலாதி இன்பம் கண்டனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் எனவும், எத்தனை முறை விளக்கமளித்தாலும் எதிரிகள் திருந்தவோ வருந்தவோ மாட்டார்கள் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார்.